ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 24. இன்னும் கொஞ்சம் சட்னி விடவா சசி? கரிசனம் பொங்க கிண்ணத்தில் இருந்த புதினா சட்னியை கரண்டியினால் அள்ளி சசிகுமாரின் தட்டில் இருந்த இட்லி மீது ஊற்றினாள் பானுமதி. சசிகுமாருக்கு சாப்பாடு இறங்க மறுத்தது. இமைக்காமல் தாயையே பார்த்தான். இந்த முகத்தில் தான் எத்தனை தெளிவு, இந்த கண்களில் தான் எத்தனை கனிவு, இந்த குரலில் எத்தனை பாசம். அம்மா, அந்த வாசு சொன்னதெல்லாம் உண்மைதானாம்மா? உன் வாழ்க்கையில் இத்தனை ரணகளம்மா? உனக்குள்ளிருந்த ஆசைகளை, காதலை எனக்காக என்னை வளர்ப்பதற்காக குழிக்குள் புதைச்சிருக்கியே, நீ உண்மையாகவே பெண் தானம்மா? இல்லை பெண் உருவில் வந்த தெய்வமா? சசிகுமாருக்கு கண்கள் கலங்கியது. அவளுடைய மடியில் படுத்துக்கொண்டு கதறி அழ வேண்டும் போல் தோணியது. உள்ளுக்குள் அலை அலையாக எழுந்த எண்ணங்களை கேட்டுவிடலாமா என்று நாக்கு துடித்தது. என்ன யோசனை சசி? தட்டை பார்த்து சாப்பிடு. அவன் சிந்தனையை கலைத்தாள் பானுமதி. நீ சாப்பிட்டியாம்மா? ஏம்மா பொய் சொல்ற? பொய்யா? ஆமா, பொய் தான். என்னைக்குமா நீ என்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்க? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நீ இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டேன்னு பொய் சொல்ற. வா, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு. வேறொரு பிளேட்டில் 2 இட்லிகளை எடுத்து வைத்து மிளகாய் பொடியை தூவி நெய்யை ஊற்றி நீட்டினாள். வேணாம், எனக்கு பசிக்கல. மறுத்து தலையை பலமாய் ஆட்டினாள். அப்போதுதான் அவள் முகத்தை நன்றாக உற்று பார்த்தான் சசிகுமார். அம்மா, உன் முகமே சரியில்லை. ஏன் உடம்பு முடியலையா? பதற்றமா கேட்டான். ஏம்மா மறைக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு நான் அஞ்சலி வீட்டுக்கு போயிடுவேனேன்னு தானே பயப்படுற? நான் நம்ம சசி விட்டு பிரிஞ்சிருவோமோன்னு தானே சாப்பிடாம தூங்காம பட்டினி கிடைக்கிற? அங்கிள், இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வைக்கணும் தான் அவ தம் வீட்டோட மாப்பிள்ளையை இருக்க சொன்னதுக்கு சம்மதிச்சேன், தவிர உண்மையான எண்ணத்துல கிடையாது. நானாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா போறதாவது. தாலி கட்டுன அடுத்த நிமிஷமே அஞ்சலி என்னோட மனைவி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றனோ அதுதான் அவ கேட்கணும். நான் எங்க இருக்கணும்னு சொல்றனோ அங்கதான் அவ இருக்கணும். அதனால அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.